ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெலன் சாண்ட்பாக்ஸ்னு ஒரு கேம் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த கேமில் தான் இப்போ வந்து சண்டை போட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு மெலனையும் ஒரு கேப்பையும் ஸ்பான் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு மெலனையும் 2 ரோபோட்டையும் ஸ்பான் பண்ணி அது சண்டை போடுறதுக்காக வந்து ஒரு கேப் ஸ்பான் பண்ணியிருக்கோம். கேப் மீன்ஸ் இம்மோர்டாலிட்டி. நான் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்படியே சொல்லிக்கலாம். இப்போ வந்து மெலன் வந்து அடிக்கிறான் கேப்பை. அதுக்கு அவன் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு குத்து. பார்த்தீங்களா இல்லையா? அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ரோப்ளாக்ஸ் வீடியோ தான் போட போகிறேன். ஓகே, கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு சண்டை. ஒரே உதையில் வந்து ஒரு ரோபோட்டை காலி பண்ணிட்டான் கேப்பு. இப்போ அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான். அப்பா, ஒரு உதை. இப்போ வந்து ஹியூமன், அதாவது மெலன் அடிக்கிறான். ஒரே ஒரு ஸ்மேக்கு தான், அப்படியே எலும்பு உடஞ்சிருச்சு. கழுத்து எலும்பு, முது எலும்பு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து யாருக்கும்னா இருங்க, போடு. இன்னும் இங்கே பாருங்க, இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தீங்களா இல்லையா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேப்பு. இங்கே பாருங்க, பெல்ட் அடிக்கிறோம். அதுவும் ஒழுங்கு அடிக்கல. கே, சூப்பராக போகுது. டிவி கேச்சு ஜாலியாக இருங்க. எனக்கும் ஜாலியாக இருக்குது. நான் மே 4ஆம் தேதி தான் இந்த வீடியோவை போடுறேன். ஓடிட்டுருக்கு. இப்போ மெர்சினரி, த லெஜெண்டரி மெர்சினரி விசஸ் ஜிப். மெர்சினரி ஓங்கி ஒரு உதை தலையிலே விட்றாரு. இவன் வந்து ஜிப்பு வந்து அப்படியே உள்டாவாக தலையில் ஒரு அடி. இப்போ மெர்சினரி திரும்பி ஒரு தலையில் அடி. ஆனால் ஜிப்பு வந்து அப்படியே பல்ட்டி அடித்து அப்படியே முதுகில் ஒரு அடி. அதுக்கப்புறம் ஜிப்பு காணா போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து மறையிற பவர் இருக்குது. இருங்க, இப்போ திரும்பி ஸ்பானாக வர்றாரு. இப்போ திரும்பி அப்படியே பின்னங்கழுத்தில் ஒரு அடி. மெர்சினரி வந்து ஓங்கி காலில் ஒரு அடி. இங்கே வருங்க, ஆனால் முதுகில் ஒரு உதச்சிடுறாரு. இவர் வந்து தலையை வச்சு காலில் ஒரு அடி, அவர் காலை வச்சு மண்டையில் ஒரு அடி, கையை வச்சு மண்டையில் ஒரு அடி போட்டு அழுத்துறாரு ஜிப்பு. ஆனால் மெர்சினரி விட்ற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வந்து மெர்சினரி வந்து ஓங்கி உத 2 உதை, ஒரு குத்து, எல்லாமே தலையிலேயே. திரும்பி 2 காலை வச்சு 2 உதை. ஆனால் ஜிப்பு அப்படியே ஓங்கி ஒரு உதை விட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி மெர்சினரி ஒரு குத்து விட்றாரு. இவர் உதைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிப்பு கோமாயி தள்ளி விட்டு மண்டையிலே ஒரு அடி. அவ்வளோதான், ஜிப்பு கதையும் முடியல. ஆனால் மெர்சினரி கதை முடிஞ்சிச்சு. இப்போ ஜிப்பு கதையும் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா மெர்சினரி கொஞ்சோண்டு இருந்தார். ஓகே. இப்போ வந்து ஆம்னிமேன் விசஸ் ஆம்னிமேனுக்கும் சண்டை ஓட போகுது. இந்த சைடில் உள்ள ஆம்னிமேனு முடிச்சு விட்டாரு. பின்மண்டையில் அடித்து காலில் ஒரு அடி, அவர் கால்லையும் ஒரு அடி, மண்டையில் ஒரு அடி. அவர் கால் போச்சு. இந்த காலில் உள்ள ஃபுட் மட்டும் போயிடுச்சு. இப்போ சும்மா மெலன் விசஸ் கேட். ஓகே, இப்போ
கேப்பை ஸ்பான் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 5 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கோம். 11 நிமிஷம் வீடியோ. பார்த்தீங்கன்னா சும்மா கேப் ஒரு அட்டி அடித்தார். ஆனால் சும்மா மேலே ஒரு அட்டி அடித்ததில் கேப் பறந்து போய்கிட்டே இருக்காரு. வாய் வர இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப கோளாறு கொடுக்குது. கேப் அப்படி அடிக்கலான்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் முடியல, ஏன்னா டார்கெட் ஒழுங்காக வைக்கல. அதுக்கப்புறம் வேகமாக வந்து இடிச்சதுனால உடம்புல சைடு எஃபெக்ட் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் இருக்கும். ஏன்னா இம்மோர்டாலிட்டி போட்டதில் IMMORTALITY இம்மோர்டாலிட்டிக்கு ஸ்பெல்லிங் சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இம்மோர்டாலிட்டினா சர்ச் பண்ணி பார்ப்பாங்களா சில பேர், அவங்களுக்காக ஸ்பெல்லிங் சொல்கிறேன். சும்மா மேலே ஒரே தாண்ட போகிறாரு கேப்பு தன்னோட இப்போ தான் ஃபுல் பவர் ஆக்குறாரு. இது மாதிரி சுற்றினாலே ஆப்பனண்ட் காலின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு, சுற்றினாலே ஆப்பனண்ட் காலி தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நான் இப்போ தானே வீடியோ போடுறேன். இதுதான் கேப்போட பவரே. அவ்வளோதான், முடிச்சு விடு சும்மா மேலண்ணா. அந்த பாட்ஸையும் விட மாட்டாரு. இப்போ வந்து கேப் விசஸ் கேப் தான் லாஸ்ட்டு ஃபைட்டு. என்னோட சப்போர்ட் வந்து லெஃப்ட்டு சைடில் இருக்கார்ல, இப்போ மண்டையில் அடிச்சார்ல, தோ கீழே இருக்கார்ல, தோ பறந்துட்டு இருக்கார்ல மேலே, அவர் தான் லெஃப்ட்டு சைடு பறந்து மேலே இருக்கார்ல, பறந்துக்கிட்டே தோ இங்கே பாருங்க சுற்றிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு தான் என்னோட சப்போர்ட்டு. என்ன இவரும் விடுற மாதிரி இல்லைல்ல, இவரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா அடிச்சிட்டாரு, இவரும் அடிச்சிட்டாரு. போடு மண்டையில் படி தூள் அடிக்கிறானே கவங்க தலைவனா. அடிக்கிறான்டா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்கான். அவ்வளோதான், லாக் பண்ணிட்டான். நல்ல வேலை விட்டான். ஐயா அப்பாடி நல்ல வேலை. அடிக்கிறானே. யார் லாஸ்ட்டாக வைரஸ் ஊசியை போட்டு கொள்றான்னு பார்ப்போம். கூலாக போகுது சண்டை ஈக்குவலாக. வைரஸ் ஊசி யார் அதிக டேமேஜ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் உண்டு. காலில் வேறு அடிச்சுட்டு போகிறான். டேமேஜ் வர அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வைரஸ் யூஸ் கிடைக்கும். நம்மளுக்கு தான் டேமேஜ் கம்மியாக இருக்குது. அதாவது அவனுக்கு வந்து டேமேஜ் அதிகமாக இருக்கும். அதாவது அவன் இதுலேருந்து பார்க்கும்போது எனக்கு டேமேஜ் அதிகமாக இருக்கும், ஏழுலேருந்து பார்க்கும்போது அவனுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கும். அதான் எனக்கு அவ்வளோதான். வைரஸ் ஊசி ஸ்பான் பண்ணியாச்சு. அவன்கிட்ட தான் வந்திருக்கு. அவளுக்கு தான் வைரஸ் ஊசியை போட்டேன். நான் எந்திரிச்சு பறந்து இவன் போயிருக்கலாம் கேப்பு. நான் சப்போர்ட் பண்ணுவேன். கூலாக போகுது. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அவ்வளோதான்.
நெச்சிட்டியும் ஸ்பான் ஆயிடுச்சு. ஓங்கி ஒரு குத்து குத்தும். அப்பா குத்திடுச்சு. அவ்வளோதான், குத்திக்கிட்டே இருக்கு. எந்திரிக்க பார்க்குறோம், குத்திக்கிட்டே இருக்கு. வயிற்றுலேயே குத்திருச்சு. கே கூலால ஃபுல்லாக இருக்கு. போலீஸா நான் ரைட் சைடுக்கே இது பண்ணியிருக்கலாம்ல. ஓ ஓகே, பரவாயில்ல. அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சு. கதம் அடுத்து கண்டிப்பாக என்னோட பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது ரோப்ளாக்ஸில் உள்ள பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ், அதோட வீடியோ தான் வரும். ஓகே.